நம்மில் 80% பேருக்கு எந்த ஒரு வரலாற்று பாடத்தை விடவும் பாட்டியின் கதைகள் ஏன் நன்றாக நினைவிருக்குது. இது மந்திரம் இல்ல, தூய அன்பும் கொஞ்சம் சுவாரஸ்யமும் தான். ஒவ்வொரு பாட்டிக்கும் அவங்களுக்கே உரிய ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். சிலர் நான் உன் வயசுல இருக்கும்போது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. மற்றவர்கள் நேரடியாக சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு போயிடுவாங்க. பேய் கதைகள், வீரர்களின் கதைகள் அல்லது தந்திரமான குரங்குகளின் கதைகள். அந்த கதைகளுக்கு வைக்க தேவையில்லை. ஒரு வசதியான நாற்காலியும் ஒரு கட்டியும் போதும். சில சமயங்களில் பாட்டியின் கதைகள் நமக்கு வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். உதாரணத்துக்கு, பக்கத்து வீட்டு மரத்திலிருந்து மாம்பழங்களை ஏன் திருடக்கூடாது என்பது போல். மற்ற நேரங்களில் அவை ஒரு சிரிப்பை பகிர்ந்து கொள்வதற்கோ அல்லது ஒரு ரகசிய சமையல் குறிப்பை பகிர்ந்து கொள்வதற்கோ. அதனால் அடுத்த முறை பாட்டி ஒரு கதையை ஆரம்பிக்கும் உங்க போன கீழே வச்சுக்கிட்டு கவனமா கேளுங்க. நீங்க வீட்டில் இருந்து கிளம்பாமைய வேறத்துக்கு பயணம் செய்யலாம். ஏனென்றா பாட்டியுடன் ஒவ்வொரு கதையும் ஒரு சாகசம் தான்.